சுந்தரவல்லியும் சுந்தரனும். முருக பக்தர்கள். ஆனால் வாழ்க்கையில் பண கஷ்டம் அதிகம். பிள்ளைகளை வளர்க்க ஒரு சிறிய நிலம் வாங்கினான் சுந்தரன். அந்த நிலத்தை பயிர் செய்ய மரத்தை வெட்ட முயன்றார்கள். அப்போது மரத்திலிருந்து ஒரு பூதம் வெளிவந்தது. இதை வெட்டினால் உங்களை கொல்வேன். ஆனால் சுந்தரவல்லி பயப்படவில்லை. வேறு மரத்தில் போய் தங்கிக்கொள் என்றாள். முருகன் கோயில் தீர்த்தம் தெளித்தவுடன் பூதம் அஞ்சி ஓடிவிட்டது. பழிவாங்க பூதம் கடும் மழையை வரவழைத்தது. பயிர் முழுவதும் மூழ்கியது. கவலை வேண்டாம், இதை நெல் நிலமாக மாற்றலாம். நீ சொல்வது சரி சுந்தரவல்லி. பூதம் மீண்டும் வந்து ஒரு கட்டுக்கு 2 படி நெல்தான் வரும் என சாபமிட்டது. சுந்தரவல்லி புத்திசாலித்தனமாக ஒரு கட்டில் 2 கதிர்கள் மட்டும் வைக்கச் சொன்னாள். ஒவ்வொரு கட்டிலும் 2 படி நெல் கிடைத்தது. ஏராளமான லாபம் கிடைத்தது. அதிகாலை காபி மணம், மனதிற்கு இனிய தொடக்கம். காஃபி வித் ஜிவி உங்களுக்காக.